என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாமக்கோள் ஆர்வத்துல அதற்கு மூல நூல் தினேந்திர மாலை ஞான பிரதிநிதி. இந்த தினேந்திர மாலை அப்படிங்கிற புத்தகத்துல நட்டமுட்டி சிந்தனை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாமக்கோள் ஆர்வத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ஜூஸ் இந்த நட்டமுட்டி சிந்தனை அப்படிங்கிறதுல இருக்குங்கிறத நாங்க பார்த்துக்கோம். இந்த நட்டம் அப்படிங்கிறது நஷ்டம் என்ற வடமொழிய தமிழ்ல நட்டம் அப்படின்னு சொல்றோம். நஷ்டம் அப்படின்னா நம்மிடமிருந்து ஒரு பொருளை களவு போயிட்டாலோ தொலைந்து போயிட்டாலோ ஒரு பொருளை இழந்துட்டாலோ அது நட்டமாய்விட்டோம் என்று சொல்வார்கள். அப்ப அந்த நட்டமான பொருளை, நட்டமான நபரை, காணாமல் போன நபரை கண்டுபிடிப்பது சம்பந்தமாக இந்த ஜாமக்கோளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த நட்டம், நட்ட. இந்த முட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சட்டி, ஒரு பானை, ஒரு மண்பானை இருக்குன்னா அதுக்கு மேல கவித்து வைக்கிறதுக்கு பேர் முட்டி அப்படின்னு அர்த்தம். மூடி வைக்கிறதுக்கு பேர் முட்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப மூடி வைக்கிறதுக்கு பேர் ஒளித்து வைத்திருக்கிறது. ஒரு பொருளை ஒரு இடத்துல ஒளித்து வச்சுக்கிறது. அந்த ஒளிச்சு வச்சுக்கிட்டு கேட்கறதுக்கு பேரு, அந்த ஒளிச்சு வச்சு கேட்கக்கூடிய தன்மையை, அந்த ஒளிச்சு வச்சு கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய தகுதி எதுக்குள்ள இருக்குன்னா அந்த ஜாமக்குள்ளாரிடத்துல இருக்கு. அப்ப முட்டி மூடி வச்சு, கையில் மூடி வச்சு, மனசுல மூடி வச்சு அப்படி சொல்றதுக்கு. அடுத்து சிந்தனை, சிந்தனா. நம் மனதில் சிந்திப்பதை, நம் எண்ணத்தில் சிந்திப்பதை, நம்ம சிந்திக்கக்கூடிய பொருளையோ சிந்திக்கக்கூடிய காரியத்தையோ கண்டுபிடிக்கிறது தான் ஜாமக்கோள் ஆர்வம். அப்ப ஜாமக்கோள் ஆர்வத்துல மிக முக்கியமான விஷயம் நட்டமுட்டி சிந்தனை அப்படின்னு. இதைய நம்ம நம்முடைய ஜோதிட நண்பர், நமக்கு ரொம்ப பிடித்தமானவர் செந்திலடிமை தினமரன் ஐயா அவர்கள், அவர்கிட்ட கேட்கிறோம், ஐயா இந்த நட்டமுட்டி சிந்தனைன்னா என்ன அப்படின்னு கேட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, முட்டி அப்படின்னா உச்சி அப்படிங்கிறாரு. உச்சி, தலை உச்சி. அப்ப உச்சினா 10ஆம் பாவம். நம் ராசி கட்டத்துல 10ஆம் பாவம் தான் உச்சி. அந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம இழந்ததா இருக்கலாம், எதா இருக்கலாம், அந்த உச்சியில் இருக்கிற சிந்தனையை நாம கண்டுபிடிக்கிறோம். பாதாளம் அப்படின்னா 4ஆம் பாவம். உச்சினா 10ஆம் பாவம், இது 4ஆம் பாவம். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜாமக்கோள் ஆர்வத்தில்னு அவர் ஐயா கூட பேசும்போது இந்த விஷயம் சொன்னாரு. மிக அற்புதம். ஆனா நம்ம இந்த ஜாமக்கோள், நவீன ஜாமக்கோள் ஆர்வத்துல நம்ம விளக்கமா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஆருடம் தான் பிரதானமானது அப்படின்னு ஜாமக்கோள் ஆர்வத்துல சொல்லப்பட்டது. ஆருடம்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல ஆருட கர்த்தா, ஆருட ஜோதிடர், ஆருட விற்பனர், ஆருட சாஸ்திரி அப்படின்னா நம்ம ஆருடத்தை கேட்பவர், அவர் ஆருடத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆருட ஜோதிடம் ஆக்கிட்டோம். ஆருட ஜோதிடம்னா கேட்பவரை கேள்வியாளரும் வச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல எப்ப எந்த இடத்துல முன்னாடி உட்கார்றாரோ, எந்த ராசியில் ஏறி நிற்கிறாரோ அதை ஆருடம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பாருங்க. அப்ப ஆருடத்தை பிடித்து, அதுல எழுதியிருக்காங்க, ஆருடத்தை பிடித்து உதயத்தை இணைத்து, ஆருடத்தை பிடித்து 8 கோள்களையும் இணைத்து உதயத்தை இணைத்து கவிப்போட சேர்த்து பலன் காண்பதுதான் ஜாமக்கோள் ஆருடம். நல்லா கவனியா. உதயம் அப்படின்னா கேள்வி, ஆருடம் அப்படின்னா அந்த கேள்வியை பற்றி விளக்கக்கூடிய தன்மை. உதயம் அப்படின்னா கேள்வியாளர், ஆருடம் என்றாலும் கேள்வியாளர். இது ரெண்டுக்கு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். உதயத்திலிருந்து எடுத்துடலாம், ஆருடத்திலிருந்து எடுத்துக்கலாம். அப்ப கவிப்புங்கிறது என்ன அப்படின்னா, என்ன கேள்வி கேட்கிறாரோ
அந்த கேள்வியை கேட்டு விட்டுட்டால் தான் நம்ம கவிப்புக்கிட்ட போகணும். கேட்கல, கவிப்புக்கு போக தேவையில்லை. உதயத்தையும் ஆருடத்தையும் வைத்து என்ன கேட்கிறான்னு பார்க்கலாம், ஒரு விஷயம். இன்னொன்னு, கவிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் என்ன கேட்கிருக்காரு, என்ன மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். கவிப்புன்னு என்னன்னா, ஒன்றை மறைத்து வைத்தல், ஒன்றை மூடி வைத்தல். அப்ப சத்ரா அப்படின்னு வடமொழியில சொல்றாங்கன்னா மூடி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனசில் உள்ளதை தெரிந்து கொள்ளலாம். என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஜாமக்கோள் பலனை தரும், ஜாம கிரகம் பலனை தரும். ஆனால் உதயம் ஆருடம் கவிப்பு என்பது இந்த பலன் எப்படிப்பட்டது என்பதனை விளக்கமா சொல்லுது. அதனால நண்பர்களே, இந்த நட்டமுட்டி சிந்தனைங்கிற கான்செப்டை இன்னைக்கு விளக்கியிருக்கேன். இந்த நம்ம ஜாமக்கோள் ஆருடம் என்ற இந்த வகுப்பு வருகின்ற 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறோம். இதில் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கு எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய போன் நம்பர், எங்களுடைய அலைபேசி எண்ணை பயன்படுத்தி இந்த பாருங்க, 86 420 325 இதான் செல்லு நம்பர். இதை தொடர்பு கொண்டு எங்களோட பதிவு செய்யுங்கள். எங்களோட பயணம் செய்யலாம். ஜாமக்கோள் ஆர்வத்தை நீங்க தெளிவாக கற்றுக்கலாம். அதனால சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்கள், இதற்கு விளக்கம் கேளுங்கள். இதை எப்படி கற்றுக்கலாம்ங்கிறதை வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை.